canonical forms பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். லாஸ்ட் லெக்சர்ல நம்ம சிமிலர் மேட்ரிசஸ்னா இல்லாட்டி சிமிலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இன்வேரியன்ட் அண்டர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செட்ஸ் பத்தி படிச்சோம். அடுத்து அதை வச்சு ஒரு தியரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ஆன் பி இருக்கு, பில ஒரு இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடா ஒரு இன்னொரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த மினிமல் பாலினாமியல்ஸ் ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது எல்லாம் பேசிட்டோம். சரியா? இப்போ மெயினா ட்ரையாங்குலர் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கேரக்டரைசேஷன் கொடுக்க போறோம். என்ன இதுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி இஸ் ட்ரையாங்குலர், அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ட்ரையாங்குலர் ஃபார்ம்னு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எப்போ ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எழுத முடியும் அப்படிங்கிறத பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இருக்கு அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே அந்த ஃபீல்டுலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எல்லாமே எந்த வெக்டர் ஸ்பேஸ் ஒரு ஃபீல்டு பேசுமோ அந்த ஃபீல்டுலேயே இருந்துச்சுன்னா தென் தட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகம் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரையாங்குலர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ்ல ட்ரையாங்குலர் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி ட்ரையாங்குலர்னா என்ன, மெயின் டயகனலுக்கு மேல இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் 0 ஆகும். சரி, அதான் இங்க எழுதிருக்கோம். நோட், the matrix A is said to be triangular if all the entries above the main diagonals are 0. அதாவது எப்படி இருக்கணும் ஃபார்ம்னா, ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எழுதுறீங்க அப்படின்னா இந்த என்ட்ரிஸ்லாம் வேற வேற இருக்கலாம், இங்கேயும் எல்லாம் வேற வேற இருக்கலாம். ஆனா மேல இருக்கிற எல்லாமே எப்படிதான் இருக்கணும், டயகனல் என்ட்ரிஸ்க்கு மேல இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும், 0 ஆச்சுன்னா தென் the matrix is said to be triangular அப்படிங்கிறோம். ஓகே, இதே ஐடியாவை மேட்ரிக்ஸ்ல இருந்து நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லிங்க் கொடுத்துக்கலாம். இதே மேட்ரிக்ஸ் அப்படியே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ட்ரையாங்குலர் அப்போ எப்படி சொல்லலாம், அப்போ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடா மேட்ரிக்ஸ் பாருங்க, ஏதோ ஒரு பேசிஸை பொறுத்து கிடைக்கிற மேட்ரிக்ஸ் ட்ரையாங்குலரா இருக்கும். அவ்வளவுதானே? ஓகே, அதான் இருக்கும். ஈக்குவலன்ட்லி if T is a linear transformation on V over F, the matrix of T in the basis V1 V2 etc. Vn, ஒரு பேசிஸை பொறுத்து மேட்ரிக்ஸ் பாக்கீங்க, அது ட்ரையாங்குலர் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அதான் எனக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் T in the basis V1 V2 etc. Vn is triangular if எப்படி இருக்கணும், V1 T equal to, அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் T னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம், ஆல்பா 11 ஆல்பா 12 எக்ஸெட்ரா ஆல்பா 1n ஆல்பா 21 ஆல்பா 22 ஆல்பா 23 எக்ஸெட்ரா ஆல்பா 2n இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்போம். சரியா? நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்குலர் இருக்கும். அப்போ டயகனல் என்ட்ரி தவிர மேல உள்ள எல்லாம் 0 இருக்கும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் V1 T யோட இமேஜ் எப்படி இருக்கும், ஆல்பா 11 V1 மட்டும் இருக்கும், ஆல்பா 12 ஆல்பா 13 எல்லாம் 0 இருக்கும். சோ அது எனக்கு V1 T equal to ஆல்பா 11 V1 and then V2 T equal to ஆல்பா 21 V1 plus ஆல்பா 22 V2. அப்ப இது ரெண்டுமே நான் 0 இருக்கலாம், மத்த எல்லா என்ட்ரிஸும் எப்படி தான் இருக்கணும், 0 இருக்கணும். அப்ப plus 0 V3 plus 0 V4. சோ அதெல்லாம் எழுதிருக்கோம். அப்ப ஜெனரலி ith டேர்ம் எப்படி இருக்கணும், ith டேர்ம் பாத்தீங்கன்னா ith என்ட்ரிக்கும் அதுக்கு முன்னாடி உள்ளதும் நான் 0 இருக்கும், ith என்ட்ரிக்கு அடுத்து உள்ளது 0 இருக்கும். அதான் ஜெனரலி எழுதிருக்கோம். Vi T equal to alpha I1 V1 plus alpha I2 V2 plus etc. alpha II Vi. in generally last nth டேர்ம் எப்படி இருக்கும், எல்லாத்தோட லீனியர் காம்பினேஷன் இருக்கும். ஆல்பா n1 v1 plus alpha n2 v2 etc. alpha nn vn. சோ இந்த ஃபார்மட்ல T இந்த பேஸ்க்கு T அதோட இமேஜ் இந்த ஃபார்மட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. then the linear transformation is said to be triangular, is said to be triangular in the basis v1 to vn. ஓகே, சரி, இப்போ நம்மளோட மெயினான ஐடியாக்கு வாங்க. இத நம்மளோட மெயின் தியரம் 6.4.1 என்ன சொல்றாங்க, நான் ஸ்டேட்மென்ட் சொன்னதை எழுதிருக்காங்க. if T in A of V has all its characteristic roots in F, அதாவது T ல இருக்கிற characteristic roots எல்லாம் பாருங்க, அது எல்லாம் F லயே இருக்குனா then there exists a basis, there is a basis of V. a basis க்கு V க்கு ஒரு basis கிடைக்கும் in which அந்த basis பொறுத்து எழுதுற மேட்ரிக்ஸ் ட்ரையாங்குலரா இருக்கும். அதான் சொல்லிருக்காங்க, in which the matrix of T is triangular. Okay, proof எழுதுவோம். proof வந்து இதுல எதுல கொடுக்க போறோம்னா இண்டக்ஷன்ல ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? we prove this theorem by induction only. we prove this theorem by induction on
induction on n induction எதுலனா m v ஓட டைமென்ஷன் கொடுக்கணும் induction on the dimension of induction on dimension of okay suppose dimension of a vector space வந்து 1 ன்னு வெச்சுக்கோங்க okay எழுதுவோம் if dimension of v equal to 1 over f okay dimension of v equal to 1 அப்படினா என்னது அப்போ v க்கு ஒரே ஒரு எலிமெண்ட் உள்ள பேசிஸ் கிடைக்கும் சோ ஒரே எலிமெண்ட் தான் பேசிஸா ஆக்ட் ஆகும் சரியா டைமென்ஷன் 1 சோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் t எப்படி எழுதிக்கலாம் t எல்லாத்தையுமே எப்படி in terms of sum u equal to எப்படி எழுதலாம் sum alpha v ஏனா t of u வந்து again v க்கு இருக்கும் t from v to v இதுக்கு பேசிஸ் யாரு ஒரே ஒரு சிங்கிள்டன் எலிமெண்ட் v சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இமேஜ் எப்படி இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் சோ இந்த மேட்ரிக்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏ எப்படி ஸ்கேலாரா பார்க்கலாம் ஓகே தென் எழுதிடலாமா தென் the linear transformation then t is the linear okay the linear transformation okay ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல எல்லா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஸ்கேலார்ஸை பொறுத்தா இருக்கும் தானே ஓகே அப்ப எழுதிக்கலாம் any element of a of b a of b ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் can be represented that is can be returned by scalars so அதோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் வெறும் அந்த ஆல்பாஸ் மட்டும் எடுத்து வைக்கணும் அவ்வளவுதானே ஓகே இந்த ரெப்ரசன்டேஷன் தானே சேம் ரெப்ரசன்டேஷன் தான் so matrix trivially it is triangular matrix and so its matrix all of its matrix all and so all of its matrices are triangular so the result is true for n dimension of v equal to 1 okay இப்போ எதுக்கு அஸ்யூம் பண்ணிட்டோம் n minus 1 வரைக்கும் எல்லாத்துக்கும் அஸ்யூம் பண்ணிச்சுக்கோங்க assume that the result is true for all vector spaces v over f of dimension n minus 1 okay இப்போ எதுக்கு ப்ரூவ் பண்ணனும் n டைமென்ஷன் இருக்கிற எல்லா வெக்டர் ஸ்பேஸ்க்கும் that result ட்ரூன்னு சொல்றோம் ஓகே n டைமென்ஷன் உள்ள ஏதோ ஒரு வெக்டர் ஸ்பேஸ் அப்ப எடுத்துக்கலாம் let v be a vector space over f with dimension of dim v equal to n okay சரி n டைமென்ஷன் உள்ளது எடுத்துக்கீங்க சோ இப்போ பாருங்க ஓகே அப்ப நம்மளோட அசம்ப்ஷன் இப்போ என்ன இருக்கு v ங்கிறது டைமென்ஷன் n அடுத்து t from v to v போற லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க அதுல உள்ள எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் all its characteristic root in f அப்போ characteristic rootலாம் f லயே இருக்கு அப்படினு தெரியும் ஓகே இப்போ ஏதோ ஒரு லீனியர் ஒரு characteristic root எடுங்க let lambda 1 be lambda 1 அப்போ கண்டிப்பா characteristic rootனா எங்க தான் இருக்கும் f ல இருக்கும் தானே in f be a characteristic root of t therefore என்ன இருக்கும் therefore Rx is a vector v1 not equal to 0 in v such that எப்படி இருக்கும் v1t equal to lambda 1 v1 take it number 1 okay சரி characteristic rootனால ஈக்குவலண்டா உள்ள கண்டிஷன் ஓகே சரி அப்போ v1t equal to lambda 1 v1 இருக்கும் சரியா ஓகே இப்போ என்ன கிளைம் பண்ண போறோம்னா இந்த v1 is not zero element அத வச்சு ஒரு செட் எடுத்துக்கீங்க ஒரு ஸ்பேஸ் என்னன்னா w ன்றது ஒரு ஸ்பேஸ் கன்சிடர் பண்றீங்க consider w equal to set of alpha v1 such that alpha belongs to f அது என்ன the subspace spanned by v1 சரியா comma the subspace spanned by v1 so your dimension என்னதா இருக்கும் and so dimension of w equal to என்ன இருக்கும்
1 ஏன்னா 1 v1 மட்டும் வச்சு ஸ்பேன் பண்ற செட் தான் அது சப்ஸ்பேஸ் தான் W. ஓகே சோ டைமென்ஷன் இஸ் 1. இப்போ என்ன கிளைம் பண்றோம்னா W is invariant under T. W is invariant under T. Okay அப்பனா என்ன சொல்லணும் WT is a subset of அப்ப என்ன சொல்லணும் WT is a subset of T அப்படிங்கறத கிளைம் பண்ணனும். அப்ப என்ன எடுத்துக்கணும் WT ல ஒரு எலிமெண்ட் எடுங்க. சோ அப்போ W ல ஒரு எலிமெண்ட் எடுத்து அதுக்கு இமேஜ் பார்க்கணும் அப்படிதானே. now alpha v1 W ல இருக்கலாம் இந்த இப்படிப்பட்ட எலிமெண்ட் alpha v1 T பாத்தீங்கன்னா என்ன ஆகும் that is equal to alpha times v1 T because T is a linear transformation that is equal to alpha times v1 T என்ன by 1 lambda 1 v1 எப்படி by 1 that is equal to so இது lambda 1 v1 equal to alpha lambda 1 v1 so என்னது is a linear combination of v1 so இது கண்டிப்பா belong to W. Okay அப்ப W ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்க்கு இமேஜ் வந்து W ல வந்துச்சு therefore என்ன இருக்கும் WT subset of W. This is true for every alpha v1 belong to W. So W ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் that image பாத்தீங்கன்னா V குள்ளே வந்து so WT is a subset of W னு எழுதிக்கலாம் WT is a subset of W hence W is invariant under T. So முந்தின லெமா யூஸ் பண்ணிக்கலாமா முந்தின லெமா நம்ம லெமா 6.4.1 by லெமா 6.4.1 என்ன சொல்லிடலாம் ஒரு இன்வேரியன்ட் செட் இருக்கு சோ இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ரிலேட்டடா ஒரு மேப்பை இன்டியூஸ் பண்ணலாம் T பார் ஓகே இதுக்குலாம் by லெமா 6.1.4.1 T induces a linear transformation T induces a linear transformation எங்க வந்து T bar ஒரு linear transformation on எங்க இருக்கும் V modulo W இத வந்து நம்ம sum V bar னு ஷார்ட்டா எழுதிக்கோங்க on T bar on V bar equal to V modulo W எப்படி இருக்கும் by இதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் V plus W small v plus W T bar equal to எப்படி டிஃபைன் பண்ணிருப்போம் VT plus W முந்தின லெமா எடுத்து பாருங்க ஓகே இப்படி இருக்கும் and அது கேரக்டரைசேஷன்ல என்ன சொல்றோம் எல்லா மினிமம் பாலினாமியல் ஓகே அதாவது என்ன P of x ங்கிறது T பார்க்கு மினிமல் பாலினாமியலா இருந்தா then என்ன சொல்லிடலாம் T க்கும் அது மினிமல் பாலினாமியலா இருக்கும் அப்படிங்கற பார்த்துப்போம் சோ என்ன சொல்லிக்கலாம் மினிமல் பாலினாமியல் of T bar divides மினிமல் பாலினாமியல் of T ஓகே எழுதிக்கலாமா by இது such that the minimal polynomial of T bar divides the minimal polynomial of T okay சரி இப்போ பாருங்க T bar ல இருக்க எல்லா மினிமல் பாலினாமியலும் T ல உள்ள மினிமல் பாலினாமியலை டிவைட் பண்ணுது சோ என்ன சொல்லிடலாம் அப்படினா இதுல T பாரோட ரூட்ஸ் சரி T பாரோட மினிமல் பாலினாமியல் ரூட்டும் எதை டிவைட் பண்ணிரும் T யோட மினிமல் பாலினாமியலோட ரூட்டை டிவைட் பண்ணிரும் சோ என்ன சொல்லிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு கையில இருக்குது என்ன ஓகே அடிக்க வேண்டாம் T ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் F ல இருக்கு ஓகே சரி இப்போ T க்கு மினிமல் பாலினாமியலோட ரூட்ல என்ன ஆகும் characteristic root ஆயிடும் so characteristic root of T இருக்கும் so by assumption characteristic root of T ஆச்சுனா அது எங்க தான் இருக்கும் F ல இருக்கும் so என்ன சொல்லிக்கலாம் minimal polynomial of T bar எடுத்தீங்கன்னா சரி roots of T bar roots of the minimal polynomial of T bar எடுத்தீங்கன்னா automatically it become a roots of the minimal polynomial of T ஆயிடும் okay minimal polynomial of T becomes a characteristic root of T so இப்போ இதுல இருந்து சொல்லலாம் the root of a minimal polynomial of T bar is a characteristic root of T okay characteristic rootல எங்க இருக்கு F ல இருக்கு so roots of a minimal polynomial of T bar is in F அப்படினு வந்து முடிஞ்சிரும் okay so எழுதிக்கலாம் therefore the roots of minimal polynomial of T minimal polynomial
of t bar எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மென்ட் படி அது மினிமல் பாலினாமியல் ஆஃப் t bar t க்கு தரும் சரியா being the roots of minimal polynomial of t okay minimal polynomial of root t bar ஓட minimal polynomial root இது கண்டிப்பா எப்படி தான் இருக்கும் by this statement become a minimal polynomial of t ஓட roots ஆ இருக்கும் போது and so என்ன எழுதலாம் must lie in f because of our assumption by assumption okay சரி so என்ன வந்துட்டு பாருங்க t barங்கிறது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் t barங்கிற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கு ஓகே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுல அதோட ரூட்ஸ் எல்லாம் அதாவது characteristic roots எல்லாம் இங்க வந்து சோ characteristic ரூட்டும் f ல வந்துரும் சரி அது சிம்பிளா எழுதிக்கலாம் that all the character t bar in a of b has all its characteristic roots in f okay சரி இப்போ எதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் t bar ஓட டொமைன் என்ன v mod w அதோட டைமென்ஷன் என்னன்னு சொல்றோம் சோ இண்டக்ஷன் ஹைபோதீசிஸ் அப்ளை பண்ணலாம்னு பாப்போம் ஓகே now dimension of v bar equal to என்னது dimension of v modulo w by முன்னாடி பார்த்திருப்போம் இதோட டைமென்ஷன் dimension of v minus dimension of v dimension of w dimension of v minus dimension of w v ஓட டைமென்ஷன் என்ன by assumption n w ஓட டைமென்ஷன் என்ன dimension is 1 so dimension of v bar is n minus 1 so by our induction hypothesis என்ன சொல்லிக்கலாம் t bar க்கு ஒரு பேசிஸ் கிடைக்கும் அது ட்ரையாங்குலரா இருக்கும் ஓகே எழுதிக்கலாம் therefore by induction hypothesis by induction ன்னு சொல்லிக்கலாம் இதே ரிசல்ட் எதுக்கு t bar க்கு ஒத்து வரும் அதானே there is a basis v2 bar v3 bar etc vn bar ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் ஏன்னா t barங்கிறது t bar தான் அப்ளை பண்ண போறோம் அதாவது v bar க்கு சோ இங்க ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும் சோ எப்படி there is a basis v2 bar equal to v2 plus w v3 bar equal to v3 plus w etc vn bar equal to vn plus w that is a basis of inga varum v bar la in which adhe statement in which the matrix of t bar is triangular அப்ப என்ன மீனிங் that is v2 bar t bar equal to alpha 2 to v2 bar because basis என்ன இந்த எலிமெண்ட்ஸ் தான் சரி அடுத்து v3 bar t bar equal to alpha 3 to v2 bar plus alpha 3 v3 bar etc ith time எப்படி இருக்கும் vi bar t bar equal to alpha i2 v2 bar plus alpha i3 v3 bar plus etc plus alpha i vi bar etc nth time எப்படி இருக்கும் vn bar t bar equal to alpha n2 v2 bar plus alpha n3 v3 bar plus etc plus alpha n vn bar okay சரி இப்போ that's okay இப்போ v is என்ன v2 vi bar equal to vi plus w okay now since v2 bar equal to v2 plus w comma etc vn bar equal to vn plus w capital small v is a basis because it's a basis then these are the basis elements of v bar basis of v bar over
F அதனால நீங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேனும் செக் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா வீக்கு V2 V3 எக்ஸெட்ரா Vn எடுத்தீங்கன்னா அதுவும் பேசிஸா இருக்கும். சரியா? அதனால we have since V2 bar இந்த இது பேசிஸா இருக்கனால எது V2, V3, எக்ஸெட்ரா Vn is a basis of basis of V over ஒரு ப்ராப்ளம் பை ப்ராப்ளம் 3 நீங்க செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கலாம். ஆனா சிம்பிளான ப்ரூஃப் தான். இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் என்ன லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும், ஸ்பேன் சொல்லணும். பிகாஸ் இந்த எலிமெண்ட்ல லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் இருக்கனால இந்த எலிமெண்ட் வந்துரும். நீங்க சிம்பிள் வெரிஃபிகேஷன் தான் வெரிஃபை பண்ணி பாருங்க. சோ என்ன கிடைச்சிருக்கு? வீக்கு ஒரு பேசிஸ் V2 V3 எக்ஸெட்ரா Vn இருக்கிற பேசிஸ் கிடைச்சிருக்கு. ஓகே சரி இப்போ இதை எடுத்துட்டு ஒன்னொன்னு அப்ளை பண்ணி ஆர்க் பண்றோம். சரி now V2 bar T equal to alpha 2 to V2 bar. Okay சரி V2 bar T bar equal to alpha 2 to V2 bar implies என்ன சொல்லிடலாம்? V2 bar போல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? சோ இந்த மேப்பிங் எப்படி இருக்கும்? அதாவது V2 plus W T bar equal to alpha 2 to V2 bar. V2 bar implies என்னது? V2 plus capital W. So இந்த மேப்பிங் எப்படி? V2 T plus W equal to alpha 2 to V2 plus W. This implies இது என்னது? So இதுல இருந்து எப்படி எழுதலாம்? V2 T minus alpha 2 to V2 belong to அதாவது coset property A plus H equal to B plus H. If and only if என்ன எழுதலாம்? A minus B belong to H. சரியா? இந்த coset property யூஸ் பண்ணுங்க. Same coset W. So that minus this belong to W. So என்ன வந்திருக்கு? V2T இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? V2T belong minus alpha 2 to V2 belong to W. சரி W என்னது? W ங்கற நாம இங்க எழுதிறோம் என்னன்னா alpha V1 அதாவது subspace spanned by V1. சரியா? சோ இது எப்படி இருக்கும்? some linear combination of V1 ஆ இருக்க போகுது. சரியா? ஓகே this implies என்ன எழுதிக்கலாம்? V2T minus alpha 2 to V2 is a linear combination of V1 some alpha 21 V1. okay since W equal to alpha V1. சரியா? இந்த இதோட linear combinations இருக்கனால இந்த டைப்ல தான் இருக்கும். சோ முடியுது. this implies நம்ம என்ன வருது? V2T equal to alpha 21 V1 plus alpha 22 V2. so take it number equation number 2. okay இன்னொரு ஐடியா இது வந்து 2 ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ. சோ இத 3 எடுத்துப்போம். சரி இப்போ அதே மாதிரி 2 க்கு 2 எடுத்துட்டு ஆர்கியூ பண்ணுவோம். 2 ஐயும் இதே மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? cosine T bar அப்ளை பண்ணுவோம். அதாவது vi bar எல்லாத்துக்கும் வேல்யூஸ் போடணும். அதாவது என்ன v plus vi plus capital W அப்படினு போடுங்க. இதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ similarly இந்த ஐடியா இதுக்கு இதே இதுக்கு வொர்க் அவுட் ஆகும். அப்படிதானே? similarly using 2 ல யூஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி எப்படி இருக்கும்? அங்க வந்து VIT minus alpha I2 V2 plus minus plus alpha I3 V3 plus etc plus இதே term அப்படிதானே? alpha II VI that term belong to W. இதே ஆர்குமென்ட் வரிசையா ரிப்பீட் பண்ணீங்கன்னா that term belong to W. so again W so that element is a linear combination of some vi போகுது. this implies எப்படி இருக்கும்? therefore VIT minus alpha I2 V2 plus alpha I3 V3 plus etc plus alpha II VI equal to sum alpha I1 V1 ஆ இருக்குது. சரியா? because W ல இருக்குன்னா span by these elements. சரியா? okay V1 ல வச்சு span பண்ணுது. so this implies என்ன எழுதலாம்? therefore VIT equal to alpha I1 V1 plus alpha I2 V2 plus etc plus alpha II
vi. This is true for every I. True for now 3 proof அப்படியே அப்ளை பண்ணிடலாம். This is true for I equal to சரி 2 க்கு இந்த ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது எல்லாம் இருக்கும் 3 4 etc. எந்த வரைக்கும் ரிப்பீட் பண்ணிட்டே வரலாம் n வரைக்கும் ரிப்பீட் பண்ணிடலாம். சரியா? ஓகே டேக் இட் நம்பர் 4. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன சொல்லுது? v1t equal to lambda 1 v1. Equation number 2 v2t equal to linear combination of v1 and v2. சரியா? அடுத்து equation number 4 என்ன சொல்லுது? vit is a linear combination of v1 v2 etc. vi. So என்ன கிடைச்சிருக்கு? v get a triangular form. ஓகே சரி. So எழுதலாமா? இப்படி ரிப்பீட் பண்ணிட்டே போனா hence by equation number 1 3 and 4 we have a basis v1 v2 etc. vn இந்த இருக்கு v1 v2 இந்த எல்லாமே பேஸா இருக்குது. so v1 v2 basis of v over f such that with respect to this basis another matrix of t is triangle such that the corresponding matrix of t is triangular. So பாருங்க n minus 1 கால்குலேட் பண்ணோம். இப்போ n for any இதுக்கு வந்துட்டு by induction hypothesis by induction we do for every basis. Hence by induction we prove the result, we prove the theorem. Hence என்ன சொல்லியாச்சு? triangular form அப்படினா என்னன்னா simply ஒரு linear transformation இப்படி triangular matrixல எழுத முடிஞ்சுனா that linear transformation is said to be இல்லாட்டி that matrix is said to be triangular form அப்படினு சொல்றோம். அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு linear transformation எப்போ triangular formல எழுதலாம் அப்படிங்கறது தான் இங்க கொடுத்திருக்கோம். அதானே ஒரு linear transformation இருக்க எல்லா characteristic ரூட்டும் f ல இருக்குன்னு வெச்சுக்கோமே. linear transformation ரிலேட்டட் இருக்க எல்லா characteristic ரூட்டும் f ல இருக்குனா then the அதோட அதுக்கு அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? triangular matrix of that linear transformations triangular அப்படிங்கறத நாம இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். இதான் நம்மளோட first form of canonical forms. ஓகே canonical formல first நம்ம பார்க்குற triangular formல என்னன்னு பார்த்தோம். ஓகே சரி இப்போ இதுக்கு ஈக்குவலண்டா மேட்ரிக்ஸ்ல நாம ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும்னு வெச்சுக்கோமே. ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட். ஓகே ஈக்குவலன்ட் theorem 6.4.1 அப்ப எப்படி கொடுக்கணும்? இங்க t க்கு பதிலா ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கணும். அதோட characteristic root எல்லாம் f ல இருக்குன்னு வெச்சுக்கோம். தென் என்ன சொல்லிக்கலாம்? ஒரு பேசிஸ் அதுக்கு ரிலேட்டட் மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்கிள்னு சொல்றோம். நமக்கு என்ன தெரியும்? பேசிஸ் மாற ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பேசிஸ் ரெண்டு பேசிஸ் இருக்குன்னா அதுக்குள்ள ரெண்டு மேட்ரிசஸ் m1 of t வரும். அத m1 of t இருக்கும். அதே மாதிரி m2 of t இருக்கும். ரெண்டு எப்படி ரிலேட்டட் ஆயிருக்கும்? ரெண்டு சிமிலர் மேட்ரிக்ஸா இருக்கும். ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதால என்ன இருக்கும்? C that matrix C inverseங்க மாதிரி ஒரு சிமிலர் மேட்ரிக்ஸ் ஒரு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் ஆகும். சோ அதே ஐடியால இங்க ரெப்ரசன்ட் பண்ண போறோம். என்னன்னா t க்கு பதிலா ஒரு மேட்ரிக்ஸ் எடுங்க. ஓகே if a matrix A in Fn, okay, Fn போட்டோமா, Fn has இதே ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா has all its characteristic roots in F, then that is a basis வராது. so then இதுக்கு ரிலேட்டடா என்ன செஞ்சுக்கலாம்? இதுக்கு ரிலேட்டடா ஒரு சிமிலர் மேட்ரிக்ஸ் கேட்டாப்ல ஒரு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் C எக்ஸிஸ்ட் ஆகும் such that அந்த மேட்ரிக்ஸ் அதுக்கு சிமிலரா எழுதுற மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் இருக்கும். then that is a matrix எங்க C in Fn such that எப்படி இருக்கும்? the matrix of A matrix of A சொல்றதுக்கு அதுக்கு ரிலேட்டடா ஒரு சிமிலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம். அப்பனா such that C inverse is triangular. Oh, that's a statement of that's an equivalent statement of
that theorem. Okay, சரி இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த இடத்துல குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா சிமிலர் மேட்ரிசஸ் பத்தி நீங்க ரீகால் பண்ணுங்க. சிமிலர் மேட்ரிசஸ்னா என்ன சொல்றோம்? ஏயும் பியும் சிமிலர் அப்படின்னு என்ன சொல்றோம்? ரெண்டுக்கும் நடுவுல ஒரு C ன ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் such that ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு அடுத்த மேட்ரிக்ஸோட இப்படி காம்பினேஷனா இருக்கும் அப்படிங்கற பார்த்துப்போம். அப்படிதானே? C B C இன்வெர்ஸ் இப்படி இருக்கும். இதுதான் சிமிலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம். அடுத்து இன்னொன்னு மேட்ரிக்ஸ் ஆஃப் T ஒரு பேசிஸ் மாத்த மேட்ரிக்ஸும் மாறி மாறி கிடைக்கும். ஆனா அது எல்லாமே எப்படி தான் இருக்கும்? சிமிலர் மேட்ரிக்ஸஸா இருக்கும். அந்த ரிசல்ட் இருக்கு. ரெண்டையும் கிளப் பண்ணி ஈக்குவலன்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாச்சு. ஓகே, சரி நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான தியரம் நீங்களே ப்ரூஃப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட்மென்ட் தரேன். தியரம் 6.4.2 theorem 6.4.2 if V is n-dimensional over F and if T in A of V has all its characteristic roots in F then T satisfies a polynomial of degree n over F. Okay, சிம்பிளான இதுதான். ஒண்ணும் இல்ல, இந்த முந்தின தியரத்தோட அப்ளிகேஷன் தான். இங்க பாருங்க, T n dimensional வெக்டர் ஸ்பேஸ் இருக்கு over F. T ல ஓகே V ல அதுக்கு மேல ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிஃபைன் பண்றீங்க. அது எப்படி இருக்கு? எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட்டும் F ல இருக்கு. சோ முந்தின தியரம் படி என்ன சொல்லிக்கலாம்? அதுக்கு ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற மேட்ரிக்ஸஸ் எப்படி இருக்கும்? ட்ரையாங்குலரா இருக்கும். சோ யூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் தான் we get our theorem. ஓகே, சரி ப்ரூஃப் எழுதலாம். ப்ரூஃப் கொடுத்தது என்னது? ப்ரூஃப் given என்ன கொடுத்துருக்கான்? V is n dimensional. ஓகே, over F. ஓகே, அடுத்தது T in A of V has all its characteristic roots in F. Okay, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணனும்? சோ இந்த ஐடியா படி முன்ன தேர்த்தபடி என்ன இருக்கலாம்? therefore there is a basis. Okay, வேணா எழுதிக்கலாம் by therefore by theorem 6.4.1 இதுதானே? by theorem 6.4.1 there is a basis v1, v2 etc. vn. என்ன இந்த டைமென்ஷன் n. ஓகே, v of v over f such that அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற மேட்ரிக்ஸஸ் எப்படி கிடைக்கும்? அப்போ டைரக்ட்லி எழுதிடலாம். v1 t equal to sum lambda 1 v1 v2 t equal to alpha 21 v1 plus lambda 2 v2 etc. in term vi t equal to alpha i1 v1 plus etc. plus alpha I minus 1 vi minus 1 plus lambda I vi comma etc. vn t equal to alpha n1 v1 plus alpha n2 v2 plus etc. plus alpha n minus 1 v in minus 1 plus lambda n vn. Okay, சரி இப்போ வாங்க வரிசை எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுங்க, இதோட ஈக்குவேஷன் நம்பர் 1 வெச்சுக்கோ, 2 இதோட 3 வெச்சுக்கோ. ஓகே, சிமிலர்லி ரிப்பீட் பண்ணி போய்க்கலாம். ஓகே, 1 in place. now equation number 1 in place என்ன இருக்கு? v1t minus lambda 1 v1 equal to 0. this implies எப்படி எழுதிக்கலாம்? v1 times vt minus lambda 1 equal to 0. okay, v1 equal to 0. சரி, ரைட். இப்போ இதே இது அடுத்து இதை செக் பண்ணுவோம். now v2 t minus lambda 2 t minus lambda 1 என்னன்னு பாப்போம். v2 t minus lambda 1 t minus lambda 2 ஓகே, இத செக் பண்ணுவோம். என்ன இத by 1 யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூசிங் இத
2 implies எப்படி எழுதிக்கலாம்? ஓகே, இது என்னன்னு பார்க்கணும். அப்போ இது என்ன, இதுல இருந்து கொண்டு வருவோம். ஓகே சரி, இப்போ 2 implies இதுல இருந்து இப்படி எழுதலாமா? v2t minus lambda 2 v2 equal to alpha 21 v1. ஓகே, சோ இது பல இப்படி எழுதிக்கலாமா? அப்போ v2t minus lambda 2 v2 இது அப்ளை பண்றீங்க, t minus lambda 1. Okay, that's equal to by 2 இதுக்கு என்ன எழுதலாம்? alpha 21 v1 t minus lambda 1 எப்படி? by equation number 2. Okay, that's equal to இதோட வேல்யூ என்ன? alpha 21 v1 t minus lambda 1 equal to இதோட வேல்யூ equal to 0. that's equal to 0 by this condition. Okay, so என்னது? v2 times இது equal to 0. இதே மாதிரி v1 time that map என்னன்னு பாப்போமா? v1 time that map equal to v also v1 time t minus lambda 2 t minus lambda 1 equal to என்ன வரும்? இது காம்போசிட் மேப்பிங் தான். சோ கம்ப்யூட் பண்ணுவோம். சோ என்ன எழுதலாம்? v1 time t minus lambda 1 t minus lambda 2. That's equal to இதோட வேல்யூ என்ன? The value become 0 times that mapping equal to 0. t minus lambda 2 எந்த ஒரு linear transformation க்கு 0 maps to 0. So என்னது? v1 of this equal to 0. Similarly v2 of this equal to 0. Okay, இதே தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போறோம்னு வெச்சுக்கோங்க. அடுத்த ஹையர் ஸ்டேஜ் என்ன ப்ரூவ் பண்ணிக்கலாம்? ரிப்பீட் பண்ணிட்டே போவீங்க. முன்னாடி இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? continuing this process we get என்ன இருக்கும்? vi t minus lambda i t minus lambda I minus 1 etc. t minus lambda 1 equal to 0. அதே மாதிரி vi minus 1 of t minus lambda I t minus lambda I minus 1 etc. t minus lambda 1 equal to 0 etc. v1 t minus lambda I t minus lambda I minus 1 etc. t minus lambda 1 equal to 0. இதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போனா ஹையர் ஸ்டேஜ்ல இது எல்லாமே 0 ஆகும். ஓகே, சோ இந்த for I equal to n எடுத்துக்கோ. ஓகே, taking I equal to n. Okay, I equal to n and s equal to நான் இப்படி எடுக்கிறேன் t minus lambda n t minus lambda n minus 1 etc. t minus lambda 1. ஓகே, இப்படி எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? we get I equal to n. அப்ப n போடுங்க. இது அப்போ இது I equal to n போட்டா s அப்படிதானே? அப்ப என்ன ஆகும்? vn s equal to 0 vn minus 1 s equal to 0 etc. v1 இது என்ன? v1 s equal to 0. so என்ன கிடைக்கு? s maps all the basis element. s maps all the basis elements to 0. this implies என்ன சொல்லிக்கலாம்? அதாவது என்னது? s maps all the basis element to 0 and hence என்ன சொல்லிக்கலாம்? that map becomes 0. okay, that map becomes 0. s 0 s is 0 map. அப்பனா என்னது? 0 mapனா என்ன மீனிங்? அந்த s க்குள்ள என்ன எடுத்துப்போம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணி வெச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? s equal to என்ன? தானே? அப்ப என்ன கிடைச்சிருக்கு? t minus lambda n t minus lambda n minus 1 etc. t minus lambda 1 equal to 0. this implies என்ன எழுதிக்கலாம்? t satisfies the polynomial that t satisfies இது என்னது? எதை satisfy பண்ணுது? x minus lambda n x minus lambda n minus 1 into etc. into x minus lambda 1 equal. okay, இத t satisfy பண்ணுது. அப்ப நான் என்ன சொல்லிக்கலாம்? இதோட டிகிரி என்ன? n. நம்ம அத ப்ரூவ் பண்ணோம். t satisfies a polynomial of degree n over f. இப்ப பாருங்க lambda 1 lambda 2 எல்லாம் இங்கோல தான்.
ட்ரையாங்குலர் இதில் போட்டால் தான் ஸோ அதனோட ஸ்கேலாக ஸோ எல்லாமே எஃப்ல வருது. ஸோ என்ன நினைக்கலாம், hence T satisfies a polynomial over f of degree n. Okay, hence our theorem. Okay, இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம ட்ரையாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்றத கிளியரா பார்த்துட்டோம். ஓகே, எப்போ ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை ட்ரையாங்குலர் ஃபார்ம்ல எப்போ கொடுக்க முடியும்னா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட எல்லா கேரக்டர்ஸ் ரூட்டும் எஃப்லயே இருக்கும் மட்டும். ஒரு முக்கியமான ரிசல்ட் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா டி வந்து எப்படி தான் இருக்கும், ட்ரையாங்குலரா இருக்கும் அப்படிங்கிறது லெக்சர்ல பார்த்தோம். இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.